அனைவருக்கும் காலை வணக்கம். 1/10/2024 அக்டோபர் காலை 8:30 மணி நிலவர வானிலை அறிக்கை. இந்த பதிவை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பொழிந்தது. நள்ளிரவுக்கு பின் ஒரு தென் மாவட்டங்கள் கடலோரங்களுக்கு மழை கொடுக்கும் என்று கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்வானது மாலத்தீவு அருகே நிலை பெற்றிருக்கும் அந்த காற்று சுழற்சியானது வரும் நாட்களில் அரபிக்கடல் செல்லும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் உயரழுத்தமானது பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஹை ப்ரெஷர் நிலவுது. இந்த இரு காற்று இணைவு சந்திப்பு தாங்க தற்காலிகமாக இந்த மழையை இடமாற்றம் செய்திருக்கிறது. நாம் அறிவித்த அந்த கனமழை பொழிவு பார்த்தீங்கன்னா கடலில் பொழிந்தது. இந்த சுழற்சியின் நகர்வால் சற்று பார்த்தீங்கன்னா தீவிரம் குறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மழைப்பொழிவு உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இது பார்த்தீங்கன்னா தற்காலிகம் தாங்க. மீண்டும் அறிவிக்கிறேன், கனமழை இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக இடமாற்றம் தான் இந்த அமைவு. இந்த லோ ப்ரெஷர், அதாவது இந்த மாலத்தீவு அருகே இருக்க அந்த காற்று சுழற்சியானது பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல விலகி செல்லும் பொழுது மீண்டும் ஒரு காற்று இணைவை ஏற்படுத்தும், சந்திப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 முதல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கண்டிப்பாக அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு ஒதுக்கும் பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு, சிறப்பான மழைப்பொழிவு வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்குது. நான் இது ஏற்கனவே சொன்னது தாங்க. அதாவது 28 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் தீவிரம் குறைந்திருக்கும் அப்படின்றது சொன்ன பதிவு தான் இது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களுக்கும் இந்த ஓரிரு நாட்கள் தீவிரம் குறைந்திருக்கலாம். வரும் நாட்களில் மீண்டும் சொல்கிறேன், கனமழை இருக்குது. வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.